அனைவருக்கும் வணக்கம். எப்போவுமே சேவிங் மென்டாலிட்டி இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 20% எப்போவுமே சேவ் பண்ணிக்கோங்க. ஒரு 1000 ருபீஸ் அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் சேவிங்ஸில் தான் அது நம்ம ஃபஸ்ட்டே நம்ம மாற்றி வச்சிடணும். நம்ம செய்கிறது நம்ம எல்லோரும் என்ன செய்வோன்னா, சேலரி வந்தோடனே எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சேவ் பண்ண போவோம். அந்த நேரத்தில் கையில் கடைசியில் ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்ம இப்போ அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு சேலரி வந்தோடனே ஒரு 20% எடுத்து சேவ் பண்ணிடுங்க. முக்கியமாக எல்லா பிரச்சனைக்குமே நமக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். நம்ம பேக்ரவுண்டு நம்ம சேவ் பண்ணி வச்சு ஒரு ஃபினான்ஸாக நம்ம ஒரு ஹை பொசிஷனில் இருந்தோம், நம்ம பேக்ரவுண்டு நம்ம ஃபினான்ஷியல் நமக்கு நல்லா இருந்ததுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அது முடிவெடுக்கிறதும் நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா கூடும். ஏன்னா நமக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, நமக்கு ஃபினான்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை எந்த பிரச்சனை வரும்போதும் அதை நம்ம யோசிக்கும் போது அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இருக்கும். அந்த நல்ல நல்ல ஒரு தீர்மானமே நம்ம எடுப்போம். அதனால் சேவிங் மென்டாலிட்டியை யூஸ் பண்ணுங்கள்.